தொலைத்தொடர்புத்துறை ஆல் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சஞ்சார் சாத்தி போர்ட்டல் மற்றும் செயலி இந்திய குடிமக்களுக்கான மிக முக்கியமான முன்முயற்சியாகும். இது அவர்களின் தொலைத்தொடர்பு பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் பெரும் பங்காற்றுகிறது. இந்த திட்டம் மொபைல் சந்தாதாரர்களுக்கு அதிகாரம் அளிப்பதையும் அவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் குடிமக்கள் தங்கள் தொடர்புகளை பாதுகாக்க முடியும். இந்த போர்ட்டல் பயனர்களை மோசடி, அடையாள திருட்டு மற்றும் மொபைல் சாதன திருட்டு போன்ற ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த கருவிகளை வழங்குகிறது. இதனால் பயனர்கள் தங்கள் தகவல்களை பாதுகாக்கலாம். முக்கிய சேவைகளில் சக்ஷு அம்சம் மூலம் சந்தேகத்திற்கிடமான மோசடி தகவல் தொடர்புகளை எளிதாக புகாரளிக்கும் வசதி அடங்கியுள்ளது. இது பயனர்களுக்கு உடனடி உதவியை அளிக்கிறது. இது அழைப்புகள், SMS, வாட்ஸ்அப் செய்திகள், ஃபிஷிங் இணைப்புகள், மால்வேர் போன்ற பல்வேறு வடிவங்களில் உள்ள மோசடிகளை உள்ளடக்கியது. இவற்றை அடையாளம் கண்டு தடுக்க உதவுகிறது. திருடப்பட்ட அல்லது தொலைந்த மொபைல் சாதனங்களை IMEI எண்ணின் மூலம் திறம்பட தடுப்பது மற்றும் கண்டறிவது சஞ்சார் சாத்தியின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். இது உரிமையாளர்களுக்கு நிவாரணம் தருகிறது. உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத மொபைல் இணைப்புகளை சரிபார்த்து அவற்றை உடனடியாக புகாரளிக்கும் எளிய வசதியும் இந்த போர்ட்டலில் கிடைக்கிறது. IMEI சரிபார்ப்புகள் மூலம் உங்கள் சாதனத்தின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தலாம். மேலும் இந்திய எண்ணுடன் காட்டப்படும் சர்வதேச அழைப்புகளை அடையாளம் கண்டு புகாரளிக்க சஞ்சார் சாத்தி உதவுகிறது. இந்த செயலி கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் இரண்டிலும் எளிதாக கிடைக்கிறது. இது அனைத்து பயனர்களுக்கும் பரந்த அணுகலை உறுதி செய்கிறது. டிசம்பர் 2025 நிலவரப்படி சஞ்சார் சாத்தி செயலி 1.4 கோடிக்கும் அதிகமான பதிவிறக்கங்களை எட்டியுள்ளது. இது அதன் பரவலான பயன்பாட்டு வெற்றியை காட்டுகிறது. மில்லியன் கணக்கான மோசடி இணைப்புகள் வெற்றிகரமாக துண்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் லட்சக்கணக்கான திருடப்பட்ட அல்லது தொலைந்து மொபைல் சாதனங்கள் தடுக்கப்பட்டு கண்டறியப்பட்டுள்ளன. பல சாதனங்கள் அவற்றின் உண்மையான உரிமையாளர்களிடம் வெற்றிகரமாக திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது குடிமக்களுக்கு பெரும் நிவாரணமும் நம்பிக்கையும் அளிக்கிறது. 2025 இன் பிற்பகுதியில் புதிய சாதனங்களில் சஞ்சார் சாத்தி செயலியை முன்கூட்டியே நிறுவுவது தொடர்பான ஒரு சர்ச்சை எழுந்தது. இது பயனர்கள் கவனத்தை ஈர்த்தது. தனியுரிமை பாதுகாப்பு மற்றும் சாத்தியமான அரசு கண்காணிப்பு குறித்து விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அரசு இந்த செயலி முற்றிலும் விருப்பமானது மற்றும் எப்போது வேண்டுமானாலும் அகற்றப்படலாம் என்று தெளிவுபடுத்தியது. பின்னர் அந்த முன்கூட்டியே நிறுவும் கட்டாயம் திரும்பப் பெறப்பட்டது. இது பயனர்களின் சுதந்திரத்தை முழுமையாக உறுதிப்படுத்தியது. சஞ்சார் சாத்தி தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் இது பாதுகாப்பான தொலைத்தொடர்பு சூழலை வழங்கி அவர்களை மோசடிகளிலிருந்து காக்கிறது. மோசடி புகாரளித்தல், சாதனங்களை தடுத்தல் மற்றும் இணைப்பு சரிபார்ப்பு போன்ற அம்சங்கள் மூலம் தமிழ்நாட்டு பயனர்களுக்கு இது பெரும் பயனளிக்கிறது. சஞ்சார் சாத்தி செயலியை இப்போதே கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்து உங்கள் மொபைல் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். IMEI எண் உங்கள் சாதனத்திற்கு மிக முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் சக்ஷு அம்சம் நிதி மோசடி அல்லது சைபர் குற்றங்களுக்கு புகாரளிப்பதற்கு மாற்றாகாது. அத்தகைய புகார்களுக்கு 1930 என்ற உதவி எண்ணையோ அல்லது சைபர் கிரைம் gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தையோ உடனடியாக அணுகவும்.